நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் 1.25 ஹெக்டேர் அளவில் மா விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் கிருஷ்ணகிரியில் அதிகபட்சமாக 35,000 ஹெக்டேரில், அதாவது 87,500 ஏக்கரிலும், தருமபுரியில் 18,500 ஹெக்டேரில் 46,250 ஏக்கர் பரப்பிலும் மா விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தின் மொத்த சாகுபடியில் கிட்டத்தட்ட 50% ஆகும். தமிழக மா சாகுபடியில் அதிக அளவிலும் இந்திய அளவில் விளைச்சலில் முதலிடம் பிடித்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் கடந்த சில ஆண்டுகளாக 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுக்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் அளவிலும், தருமபுரி மாவட்டத்தில் 1.5 லட்சம் மெட்ரிக் டன் அளவிலும் மா விளைச்சல் உள்ளது. இங்கு பெங்களூரா, மல்கோவா, காளப்பாடு, நீலம், செந்தூரா, பங்கனவள்ளி, அல்போன்சா, இமாம்பசந்த், ருமானியா, சர்க்கரைக்குட்டி, மல்லிகா உட்பட 20க்கும் மேற்பட்ட மா வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் 40க்கும் மேற்பட்ட மா வகைகள் விளைவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 20க்கும் மேற்பட்ட வகைகள் மட்டுமே விளைவிக்கப்படுகின்றன. இவற்றில் பெங்களூரா வகை மா 80%க்கும் மேல் சாகுபடி செய்யப்படுகிறது. மல்கோவா, அல்போன்சா போன்ற ஏற்றுமதி தரம் வாய்ந்த மா வகைகள் குறைந்த அளவிலேயே சாகுபடி செய்யப்படுகின்றன. 80% மாங்காய்கள் தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டு அதன் மூலம் அந்நிய செலாவணியாக 700 கோடி ரூபாய் கிடைத்து வந்தது. இந்நிலையில் நடப்பாண்டில் மா சீசன் துவக்கத்திலிருந்தே மாங்காய்களை கொள்முதல் செய்ய மாங்கூழ் தொழிற்சாலைகள் மறுத்து வருகின்றன. இதனால் லாரிகள் மற்றும் டிராக்டர்களில் மாங்காய் லோடுகளுடன் விவசாயிகள் காத்திருந்தனர். ஆனால் மாங்காய் கிலோ 4 ரூபாய் என மதிப்பிட்டு டன்னுக்கு 4,000 ரூபாய் மட்டுமே மாங்கூழ் தொழிற்சாலைகள் வாங்கியதால் மா விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து அலுவலர்கள் மாங்கூழ் தொழிற்சாலை அதிபர்களுடன் நடத்த இரு முத்தரப்பு கூட்டத்திலும் மாவிற்கு விலை நிர்ணயிக்கப்படவில்லை. அதுவே ஆந்திர மாநிலத்தில் டன்னுக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் டன்னுக்கு வழங்கப்படும் தொகையோடு டபுள் மடங்காக கொடுப்பதோடு 4,000 ரூபாய் மானியம் என 12,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே ஆந்திர மாநிலத்தைப் போலவே தமிழ்நாட்டிலும் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து தமிழக மா உற்பத்தியாளர் சங்க மாநில தலைவர் ராமகவுண்டர் கூறுகையில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே 6 லட்சம் டன் மாங்காய்கள் உற்பத்தியாகும். கடந்த 2 ஆண்டுகளாக 1.5 லட்சம் டன் மாங்காய் கூட வரவில்லை. ஆலங்கட்டி உள்ளிட்ட இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளோம். மாவட்டத்தில் உள்ள 75 மாம்பழ தொழிற்சாலைகளில் 16 அல்லது 17 மட்டுமே தற்போது இயங்கி வருகிறது. விவசாயிகளின் மாங்காய்களை அவர்களும் கொள்முதல் செய்யவில்லை. எனவே தமிழக அரசு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். ஆனால் ஆந்திராவில் விவசாயிகள் போராட்டங்கள் நடத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்து ஆந்திர முதல்வரை மத்திய அரசிடம் பேச வைத்து டன்னுக்கு 4,000 ரூபாய் மானியம் பெற்றுள்ளனர். அதேபோல் நாங்களும் எங்களுக்கு மானியம் கேட்டு பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். ஆனால் தமிழக அரசு துறை செயலாளரின் மூலம் மாங்காய் கொள்முதல் செய்வதாக அறிக்கை விட்டார்கள். ஆனால் அதுவும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். வழக்கமாக 6 லட்சம் டன் இந்த மண்டலத்தில் மாங்காய் உற்பத்தி ஆகும். அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மட்டுமே 6 லட்சம் டன் மாங்காய் வரும். சென்ற ஆண்டு 1.5 லட்சம் டன் மாங்காய் கூட வரல. இந்த ஆண்டும் 1.5 லட்சம் டன் கூட மாங்காய் வரலை. ஆரம்பத்திலேயே அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். மாங்காய் ரொம்ப கம்மியாகுது, இழப்பீடு வழங்க வேண்டும். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டது, ஆலங்கட்டி மழையால் பாதிக்கப்பட்டது. 75 மாம்பழ தொழிற்சாலைகளில் 16 தொழிற்சாலைகள் மட்டுமே இயங்குது, 17 மட்டுமே இயங்குகிறது. விவசாயிகளுடைய மாங்காய் இவர்கள் கொள்முதல் செய்ய மாட்டார்கள் என்று கோரிக்கை வைத்தோம். ஆனால் எங்களுக்கு முந்தைய ஆந்திர விவசாயிகள், மா விவசாயிகள் பல போராட்டங்கள் செய்து அரசுக்கு கோரிக்கை வச்சு ஆந்திர முதல்வரை மத்திய அரசோடு பேச வைத்து மானியம் பெற்று டன்னுக்கு 4,000 ரூபாய் அங்கே இருக்கிற மார்க்கெட்டை அங்கீகரித்து, மாம்பழக்கூழ் தொழிற்சாலையை அங்கீகரித்து, அதன் மூலமாக டன்னுக்கு
4000 ரூபாய் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அதே போல் தமிழகத்திலேயும் எங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக பல கோரிக்கை வைத்தும் போராட்டங்கள் பல செய்தோம். பல அமைப்புகள் பல கட்சிகள் போராட்டங்கள் செய்தோம். அரசு வெறும் துறை செயலாளர்கிட்ட மட்டுமே அறிக்கை விட்டு மாங்காய் கொள்முதல் செய்வதாக அறிக்கை விட்டார்கள். அதுவும் நடைபெறவில்லை. அது மட்டும் இல்லை, அரசு முதல்வரினுடைய காலேஜுக்கு கொண்டு போனோம், முதல்வரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் அதுவும் ஏற்கப்படவில்லை. ஆனால் ஒரு அமைச்சரை மட்டும் விட்டு மத்திய அரசினிடத்தில் ஒரு கடிதத்தை மட்டுமே முதல்வர் எழுதிய கடிதம் என்று கொடுத்தார்கள். இதனால் எந்த பயனும் இந்த விவசாயிகளுக்கு ஏற்படவில்லை. குறிப்பாக இந்த ஆண்டு விளைந்த 1,50,000 டன்னில் 75,000 டன் அழுதி கீழே விழுந்து விட்டது. வாங்குவோர் இல்லை. மீதி இருக்கிற மாங்காயை அறுத்துன்னு போய் தொழிற்சாலைகளுக்கு மார்க்கெட்டில் கொடுத்தா 50% கழித்து விட்டார்கள் பயனற்றது என்று. மீதி 50% எடுத்தால் 25% மாங்காய் தான் மார்க்கெட்டுக்கு விலை போனது. அந்த மாங்காயும் டன்னு 4000 ரூபாய்க்கு தான் போனது. 3500 ரூபாய் எங்களுக்கு அறுப்பு கூலி, ஏத்து கூலி, இறப்பு கூலி மட்டுமே. மருந்தடித்தது, உழவு செய்தது, மரத்தை காப்பாற்றியது, நிலத்துக்கெல்லாம் எந்த ஒரு பணமும் எங்களுக்கு இல்லை. ஆக இந்த சூழ்நிலையிலே மாங்காயை அறுவடை செய்யாமல் பல ஆயிரக்கணக்கான டன்களை விவசாயிகள் விட்டுவிட்டார்கள். மேலும் அவர் கூறும்போது, இந்த ஆண்டு 1,00,000 டன் மாங்காய்கள் இழப்பு ஏற்பட்டு சுமார் 43 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணம் வீணாக மண்ணில் விழுந்து அழுகி போய்விட்டது என வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு கீழே விழுந்து அழுகிய ஏறத்தாழ 1,00,000 டன் மாங்காய்கள் எந்த பயனும் இல்லாமல் விளைந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு. 100 டன் ஏறத்தாழ விவசாயிகளுக்கு 1,00,000 டன் மாங்காய் இழப்பு ஏற்பட்டிருந்தால் ஏறத்தாழ 43 கோடி ரூபாய் வீணாக மண்ணில் விழுந்து அழுகி விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணம் அழிந்து அழுகி போய்விட்டது. இந்நிலையில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக மாங்காய்க்கு குறைந்தபட்ச விலை ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு கோரி அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கிருஷ்ணகிரி கலெக்டர் தினேஷ்குமாரிடம் மனு அளித்தார். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் EPS அறிவித்தபடி கிருஷ்ணகிரியில் கடந்த 20ஆம் தேதி அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர். இதேபோல் மா விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் தமிழக அரசை கண்டித்தும் 30ஆம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மா விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மா விவசாயிகளை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் மா விவசாயிகளுக்காக போராட்டத்தில் இறங்கியுள்ள நிலையில் முக்கணிகளில் முதல் கணிக்கு ஏற்பட்ட ஆபத்தை சரி செய்து விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவி கொடுக்குமா தமிழக அரசு என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.